பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அக்கா, தம்பி, எங்க அம்மா நீங்க ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல. உங்களை நம்பிதான் விட்டு போறவங்க, நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். நீங்களாம் என் சொந்தக்காரங்க, உங்களுக்கு நீங்களாம் வந்து என் மேல கோவப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் வந்து என்னென்னமோ கதை விட்டுட்டு போவான், வந்து நான் இதை பண்றேன் அதை பண்றேன்ட்டு. அதெல்லாம் நம்பாதீங்க. மா, அண்ணன், பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அக்கா, தம்பி, சித்தி, பெரியமா, உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். நான் வந்து லேட்டா வந்ததுக்கு அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்டாரு. எனக்கும் நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன். நீங்களாம் என் சொந்தக்காரங்க, உங்களுக்கு நீங்களாம் வந்து என் மேல கோவப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் என் மேல கோவமா? சரி, ஓகே. இனிமே நான் வந்து லேட்டெல்லாம் வரமாட்டேன். நான் அடுத்து திரும்ப வரப்ப நான் மட்டும் இல்ல, என்னோட புருஷன், குழந்தை, எங்க அம்மா எல்லாருக்கூடயும் எப்ப வருவேன்? வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு இங்க வருவேன் நான். எங்க அம்மா நீங்க ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல. உங்களை நம்பிதான் விட்டு போறவங்க, நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் இருக்கேன். இல்லம்மா, கரெக்டா தானே சொல்றேன். அவங்க இந்த பக்கம் சாமியார் மணி நிக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க நிறைய இந்த கிராமத்துக்கு, இந்த மாவட்டத்துக்கு நிறைய நலத்திட்டங்கள் வச்சிருக்காங்க. அன்புமணி அவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை விட அதிகமா இவங்க செய்வாங்க. இந்த கூடுதலா, அதாவது அன்புமணி அவர்களும் சரி, சௌமியாண்டி அவர்களும் சரி, 2 பேர் இப்ப அவங்க ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு 2 MP இருப்பாங்க. அப்ப இந்த மாவட்டத்துக்கு, இந்த மாவட்டம் தான் தர்மபுரி மாவட்டம் மாதிரி ஒரு மாவட்டமே இல்ல. இப்பவுமே யாவனா பின்தங்கிய மாவட்டம் சொல்றேன்னா பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம இந்த மாவட்டத்தை மாத்துவாங்க கண்டிப்பா வந்து. அதுக்கு உங்க ஒத்துழைப்பு தேவை. தெரியும், நான் வந்து உங்ககிட்ட நீங்க வாக்கு போடுங்க கேட்க வரல. நீங்க நடிச்சிட மாட்டீங்க, மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க உங்ககிட்ட வந்து நான் கேட்டா நான் எல்லாம் அதை கேட்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் வந்து இந்த உங்க ஊரு இது என்னன்ட்டு நம்மளுக்கு தெரியாத உங்களை பத்தி. அதெல்லாம் நான் வந்து மாம்பழத்துக்கு வாக்கு செய்யுன்னு கேட்க வரல. நீங்க உங்களால என்ன முடியுது, மற்றவங்க யாரு எல்லாருக்குமே எடுத்து சொல்லுங்க. நல்ல வேட்பாளர் இருக்காங்க, நம்ம இழந்துடக்கூடாது. அவன் வந்து என்னென்னமோ கதை விட்டுட்டு போவான், வந்து நான் இதை பண்றேன் அதை பண்றேன்ட்டு. அதெல்லாம் நம்பாதீங்க. அவங்க எல்லாம் வந்து இப்ப நீங்க உங்களை பாப்பீங்க, வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சுதான் உங்க முகத்தை பாப்பீங்க. சௌமியாண்டி வீடு எங்க இருக்கு தெரியும்ல உங்க எல்லாருக்கும். இங்க ராஜாபேட்டையில தான் இருக்காங்க. நீங்க நினைச்சா அவங்கள போய் பாக்கலாம், இங்கதான் இருப்பாங்க, எப்பயுமே உங்க பக்கத்துலதான் இருக்காங்க. நம்ம ஊர் இது, அதனால நீங்க எதிர்பார்க்க விட அதிகமா உங்களுக்கு செய்வாங்க. நீங்க வேணும்னா அவங்கள போய் பாக்கலாம். 108 ஆம்புலன்ஸ் யாரு கொண்டு வந்தா அது எல்லாருக்கும் தெரியும்ல. தர்மபுரியில மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தாரு, அது தெரியுமா உங்க எல்லாருக்கும்? இன்னைக்கு நம்ம உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் பண்ணணும்னா நம்ம முன்னாடி எல்லாம் சென்னைக்கு போனோம், சேலத்துக்கு போனோம். அதெல்லாம் இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு இங்க இருந்து 10 நிமிஷம் நம்ம டவுனுக்குள்ள போனோம்னா அங்க நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து இன்னைக்கு கல்லூரி ஆக்கி அங்க வந்து அறுவை சிகிச்சை பண்ற அளவுக்கு வசதிகள் கொண்டு வந்திருக்காரு அன்புமணி. இந்த மாதிரி இந்த தண்ணி கொண்டு வருவாங்க. நிறைய தண்ணி பிரச்சனை இருக்கு. 2 பெரிய பிரச்சனை. எங்க போனாலும் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இதான் சொல்லிட்டு இருக்காங்க. தர்மபுரியில ஒரு 2 பெரிய பிரச்சனை. ஒண்ணு வந்து ஒரு தண்ணி இங்க இல்ல, வறட்சியா இருக்கு, தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்ட்டு எல்லாரும் கேக்குறாங்க. இன்னொன்னு வந்து ஒரு தண்ணியை சுத்தமா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த தண்ணின்னு தெரியுதுல எல்லாருக்கும். அத சொல்ல திரும்ப 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 இந்த தண்ணி ஒழிக்கணும், மது ஒழிக்கணும், போதைப் பொருள் ஒழிக்கணும் சொல்ற ஒரே இயக்கம் கட்சி வந்து படாளி மக்கள் கட்சி. டாக்டர் சின்னையா மட்டும்தான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர்றாரு. இதனால பாவம் அவரை ஜெயிக்க மாட்டாங்க, என்ன பண்றது? ஆனாலும் அவர் அதுக்காக எல்லாம் மாத்திக்க மாட்டாரு, போராடிட்டே இருப்பாரு, கடைசி வரைக்கும் போராடுவாரு. ஐயாவா இருக்கட்டும், சௌமியாண்டி சரி, இந்த முறை வந்து நம்ம ஏதாவது பண்ணி இந்த மாவட்டத்துக்கு தண்ணி கொண்டு வந்துடணும். இந்த விவசாய கஷ்டம், அதுக்கப்புறம் வேலையில நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வேற வேற மாவட்டத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இனிமே அதெல்லாம் கிடையாது. தர்மபுரியில வெளில இருந்து அவன் தர்மபுரிக்கு வந்து வேலை பார்க்கணும், அந்த அளவுக்கு நம்ம வளர்ப்போம் தர்மபுரி என்ற மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்ல தேவை, உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த முறை நீங்களாம் வந்து எல்லாருக்குமே நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இது இன்னொரு முக்கியமான விஷயம். இது வந்து என்ன எலெக்ஷன் தெரியுது, வந்து முதல்வர் எலெக்ஷன் கிடையாது, சிஎம் தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன், முதல்வர் தேர்ந்தெடுக்க சட்டமன்ற தேர்தல் இல்லை. இது வந்து நாடாளுமன்ற தேர்தல். நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம். இந்தியாவோட பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப பிரதமர் வேட்பாளர் இருக்க ஒரே ஒரு கட்சி, எந்த கட்சி? நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். வேற எந்த கட்சிக்கும் இன்னும் வேட்பாளர், பிரதமர் வேட்பாளர் கூட அவங்களுக்கு வாய் தரணும் சொல்ல தெரியாது. எதுக்கு வந்து அவங்க கிட்ட ஓட்டு கேட்கறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கூட கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம நாடாளுமன்றம் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க, அங்க போய் சும்மா உட்காந்துட்டு சும்மா வருவாங்க, வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நம்ம இனிமே இந்த மாவட்டத்துல நம்ம வந்து
நம்ம 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 இங்க இருந்து ஒருத்தரை நம்ம அனுப்புறோம், எங்க தலைமையே நாடாளுமன்றத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, உரிமையா கேட்கலாம். நீங்க எனக்கு கொடுங்க தண்ணி தாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு உரிமையா கேட்கலாம். யார் காலையும் பிடிச்சு கேட்க தேவையில்ல. இடஒதுக்கீடு கொடுங்கன்ட்டு எல்லாமே நம்ம உரிமையா கேட்டு வாங்கிக்கலாம். எவன் கைய கால நம்ம பிடிக்க தேவையில்ல. நம்மளுக்கு இவ்வளவு வருஷம் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்துல பெரிய பெரிய ஆறு ஓடுது, காவேரி ஆறு ஓடுது, எல்லா ஆறு ஓடுது, காவேரி ஆறு ஓடுது, தென்பெண்ணை ஆறு ஓடுது. ஆனா நம்மளோட சாபம் வந்து அந்த 2 ஆறை நம்மளால எடுக்க முடியாது, பார்க்க மட்டும்தான் முடியும். பெரிய துரோகம் இதெல்லாம். கூட்டு குடிநீர் தண்ணி, தண்ணி குடிக்கிற தண்ணி, அவன் காவேரி தண்ணி வந்து இந்த ஸ்கீம் வந்து சென்னைக்கு போகுது, மதுரைக்கு எல்லாம் போகுது. ஆனா காவிரி முதல்ல தொடர, தமிழ்நாட்டில் தொடர முதல் மாவட்டம் எந்த மாவட்டம்? நம்ம தருமபுரி மாவட்டம். அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றாங்க.